வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் சராசரியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய்களில் தேங்காய் எண்ணெய் இருக்குது, கடலை எண்ணெய் இருக்குது, ஃபார்ம் ஆயில் இருக்குது, நிறைய டைப் ஆயில் இருக்கு இல்லையா. சன்ஃப்ளவர் ஆயில் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த பயிர் தானா, எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க இந்தியாவுக்குள்ளே அப்படிங்கிற பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம நிறைய பார்த்திங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில்ஸை பற்றின நிறைய பிராண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 10 to 15 ஆடை ஒரு நாள் டிவியில் நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சன் டிவி எடுத்துக்கிறோம், இல்லை நம்ம KTV எடுத்துக்கிறோம், இல்லை விஜய் டிவி எடுத்துக்கிறோம், ஜிதம் எடுத்துக்கிறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 to 6 வகையான சன்ஃப்ளவர் ஆயில்ஸை பற்றின ப்ரொமோஷன்ஸ் வருது. ஸோ உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா சன்ஃப்ளவர் அந்தளவுக்கு உற்பத்தி பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுலேருந்து ஆயில் எடுத்து கொடுக்குறாங்க கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இன்னொன்று நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அடல்ட்ரேஷனை கூட நம்ம சொல்லலாம். மெஜாரிட்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கிறது எதுவுமே சன்ஃப்ளவர் ஆயிலோட அந்த சீடோட எக்ஸ்ட்ராக்ட் கிடையாது. முழுக்க பார்த்தீங்கன்னா 80% சன்ஃப்ளவர் ஆயில் சொல்லி அதுலேருந்து வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் சீட் ஆயில், பருத்தி கொட்டை எண்ணெய் கலப்படம், எண்ணெயில் கலப்படம். உண்மையிலுமே தமிழ்நாட்டில் மத்திய மாவட்டங்களான பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, மதுரை, டவுன் சவுத்து, திண்டுக்கல், தேனி இங்கே விளையக்கூடிய பருத்தியோட கொட்டை எடுத்ததுக்கப்புறமா ஜின்னிங் ஃபேக்ட்ரியில் பருத்தியிலேருந்து நூல் எடுத்ததுக்கப்புறமா அந்த கொட்டை எல்லாமே திருப்பூர், தாராபுரம், பல்லட உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் மில்லுக்கு போகுது. அந்த எண்ணெய் மில்லில் பருத்தியை புண்ணாக்க ஆட்டினதுக்கப்புறம் அதுலேருந்து ஆயில் எடுத்து அந்த ஆயிலில் தான் அதிகப்படியான சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லக்கூடியதெல்லாம் பிளண்ட் பண்ணி மார்க்கெட்டில் அதிகமாக வித்துட்டு அப்படிங்கிறத எந்த மார்க்கெட்டு கிடையாது. நம்ம நிறைய பேர் சன்ஃப்ளவர் ஆயில் நினச்சிருக்கக்கூடியது எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவில் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா காட்டன் சீட் ஆயில் சொல்லக்கூடிய பருத்தி கொட்டை எண்ணெய் தான் இருக்கு. இந்த உலகத்திலேயே கலப்படம் இல்லாதது பசங்க மனசு மட்டும்தான்மா. இது எஃப்எஸ்எஸ்சிக்கு தெரியும், தெரியாமல் இருக்குங்களா இல்லை, நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் காட்டன் சீட் ஆயில் அப்படிங்கிறது சத்து குறைவான ஆனது, நெகட்டிவானதெல்லாம் கிடையாது. அர்ஜுமன் ஆயில் அளவுக்கு ரொம்ப பாய்சனஸ்லாம் கிடையாது. காட்டன் சீட் ஆயிலுங்கிறதும் அக்ரிகல்ச்சர் கிராப்லேருந்து இருக்கிறதா, அதுவும் உணவுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஆனால் சன்ஃப்ளவர் ஆயில் அப்படிங்கிற பேரில் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது காட்டன் சீட் ஆயில் தான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய ப்ராடக்ட்டில் காட்டன் சீட் ஆயில் யூஸ் பண்ணியே நிறைய பண்ணுறாங்க. அதெல்லாம் வித் எவிடன்ஸஸோட நம்ம ஃபேமஸாக சாப்பிடக்கூடிய நிறைய பிராண்டில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதிலே காட்டன் சீட் ஆயில் தான் சமையலுக்கு உபயோகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஈவினிங் வெளியில் உங்களுக்கு எவிடன்ஸோட காட்டுறேன்.